ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் குட். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா மந்தாரகிரி போயிட்டுருக்கோம். அப்பா கரெக்டாக சொல்லிட்டோம்ப்பா, மந்தாரகிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம பிள்ளைன்னு ஒருத்தர் வராரு, நம்ம கூட ரூம்மேட்டு தான். அப்புறம் இன்னொருத்தர் எஃப்சியில் வராரு. ஆல்ரெடி ஒரு ட்ரிப்பு போனோமே, சக்லேஷ்புராவா சம்திங் ஏதோ போனோம்ல, ஈஷா போன சிக்பல்லாப்பூர் போனப்போ வந்தாருன்னு அவர் வராரு கூட. ஆமாம், வேறு யாரும் இல்லை, நாங்கள் 3 பேர் மொத்தம் டோட்டலாக. ஆமாம், எல்லாருமே ஹெல்மெட் போட்டிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் அண்ணா, இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க. இல்லை கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து யஷ்வந்த்புரா போயிட்டு அதிலிருந்து ரைட்டு இது போகிறதுக்கு இன்னும் ஏதோ வெடிக்குது டப்பு டப்பு. ஏர் சர்க்குலேஷன் போகிற அது இல்லாமல் ஹெல்மெட் மாற்றியாச்சு LS2க்கு. ஸோ இந்த விண்டு பஃபெட்டிங் இதெல்லாம் ஓகே ஓகே ஓகே, அந்த கிளாசிக் மேக்கிங் சவுண்டு. ரைட் நான் ஹெல்மெட்லாம் சவுண்டு இருக்குன்னு நினச்சேன். விண்டு டேப்பட் நைஃப், விண்டில் டேப்பட் நைஃபா வராதுல்ல? எஸ், வரவே வராது. இந்த விண்டு பஃபெட்டிங் இஷ்யூ, விண்டு பிளாஸ்டிங் இஷ்யூ இதெல்லாம் வந்து இந்த ஹெல்மெட்டில் கொஞ்சம் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. ஏர் முக்கியமாக காதுகிட்ட வரல. இதை நம்ம போயிட்டாக இருக்குது ரொம்ப ஹெல்மெட்டு. அதாவது வண்டி சவுண்டே கொஞ்சம் லேட் ஆகுது பியூராக இது பண்ணுறதுக்கு. ஆமாம், அவரது கொஞ்சம் பிக்கப் கம்மி இல்லையா FG, ஸோ அதனால் பொறுமையாக தான் வருவார். ஓப்போ அவரை முன்னாடி விட்டுருக்கணும். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, லீடு எடுத்துடலாம் நம்மளும். ஓகே, இந்த வண்டியிலே போவோம். இந்த வண்டிக்கு 70-75 போனால் நல்ல மைலேஜ். ட்ரிப்பு ரீசெட் பண்ணிட்டேன் அங்கே. எவ்வளோ ட்ரிப்பு கவர் ஆகுதுன்றது பார்ப்போம். 39-35வா? இன்னும் போய் சொல்லுதுங்க. நீங்கள் எப்பயுமே மேனுவலை நம்புறதே இல்லை, இன்ஜின் டெம்பரேச்சரில் வச்சுப்போம். வேறு எந்த ஆப்ஷனும் வைக்கிறதும் இல்லை. ஆனால் இன்னும் காணும் ஆள். பொறுமையாக வருவாருங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆமாம், நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க FD ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. FD ஹோப் நான் கேட்டேன், இன்னும் டெஸ்ட் ரைடுக்கு அப்பாயின்மெண்ட்டு நம்ம ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வீக்கு சனிக்கிழமை. ஸோ தெரியல என்ன அப்பாயின்மெண்ட்டு ஃபுல் பண்ணாங்கன்ட்டு. யாரும் வண்டி மோஸ்ட்லி டெஸ்ட் ரைடு எடுக்க மாட்டாங்க. ஏன் எனக்கு அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. நான் KTM 390 கேட்டேன், சேம் இது. அவங்க போன டைமுக்கு நமக்கு டெஸ்ட் ரைடு கொடுக்கல. கேட்டால் சண்டேஸில் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. சாட்டர்டே சண்டேஸில். வீக் டேஸில் எப்போ போகிறதுன்னு தெரியல. மேபி நான் வேறு ஷோரூமில் கேட்டு பார்க்குறேன், இந்த மாதிரி டெஸ்ட் ரைடு கொடுப்பாங்களான்ட்டு. வேறு ஷோரூம் கேட்டால் தான் எனக்கும் ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும், வேறு ஷோரூம் டெஸ்ட் ரைடு கொடுக்குறாங்களா இல்லையான்றது. ஏன்னா ஒரு ஷோரூமில் தான் கேட்டிருக்கோம், மற்ற ஷோரூமில் கேட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும். இவருன்னா இன்னும் காணும், இதுதான் ஸ்லோவாக போகுமா? ஒரு 60 போகும் அவர் வர வரைக்கும். அவர் வரலன்னா சேர்ந்து போகிற மாதிரியே இருக்காது. இந்த வாரம் நினைக்கிறேன். கிராப் மேம். ஆக்சுவலாக இப்போ நம்ம போகிறது வந்து பூனே ஹைவே. ஆமாம், பூனே ஹைவே. பூனே ஹைவேஸில் தான் நம்ம போகிறோம். யஷ்வந்த்புரா போயிட்டு லெஃப்ட்டு கட் ஆகிட்டு மறுபடியும் ஒரு ரைட்டு எடுத்தால் பூனே ஹைவேஸ்.
ஆமாம், பூனே ஹைவேஸ் நானும் பார்த்ததில்ல, ஜம்முன்னு இருக்கும்னாங்க, பார்ப்போம். அது டபுள் சைடு ரோடு மாதிரி. ஆமாம், பூனே ஹைவேஸ்னு நீங்கள் NH4 இல்லை, அது ஹைவேஸ் மட்டும்தான், சின்ன ஹைவேஸ். தெரியல, நானும் போனதில்லை அந்த ரூட்டுக்கு. ஸோ இன்னைக்கு போய் தான் டெஸ்ட் பண்ணிடுவோமே எப்படி இருக்குன்ட்டு. இந்த ரோடு கொஞ்சம் டிராஃபிக்கு ரிட்டர்ன் வரக்குள்ள தான் பிரச்சனை. மற்றபடி பிரச்சனை இல்லை, ரிட்டர்ன் வரக்குள்ள தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆளு ஸ்பீடு அழுறாரு, இப்போதான் ஸ்லோவாக போயிட்டு இருக்க மாட்டேங்குது. எமகா அது சரியான இன்ஜினுங்க. நான் MT வச்சிருந்தோம்ல, சரியான இன்ஜின். இதில் ரிஃபைன்மெண்ட் கொஞ்சம் கம்மி தான், செல்ஃபா சும்மா வண்டி இழுத்துக்கிட்டு தான் போதே தவிர அந்த ரிஃபைன்மெண்ட்டு அந்த இன்ஜின் ஃபீல் தான் கொஞ்சம் இதில் கம்மி தான். எமகா மாதிரி அந்த டியூனிங் இல்லை. எமகா பர்ஃபெக்ட், வாட் அ கிரேட், சரியான இதுங்க எமகாலாம். இல்லை அது 155cc சரியான பவராக இருக்கும், நல்லா இருக்கும் வண்டி. சரி, இப்போ நம்ம இந்த வண்டி வாங்கிட்டோம். இது அட்வென்ச்சர் சரியான வண்டிங்க. நான் இப்போ கோயம்புத்தூர் போயிட்டு இருந்தோம்னா சரியாக இருந்துச்சு, உடம்பு வலி எதுவுமே இல்லை. இப்போ சொன்னேன் குட்டி இனோவா மாதிரி தான். ஆமாம், ஐயோ நான் வேற யாரோ போட்டிருக்கீங்க ஆமாம் ஆமாம் மட்டும் ஒரு 1000 டைம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பழக்கம் வந்துடுது, ஹேபிட்டு. நான் என்ன பண்ணுறது, வர ஹேபிட் வர்றது வேணாம் தான் சொல்ல முடியும். தம்பி தூங்கிறாத, தூங்கிறாதன்னு இல்லை ஸ்லோவாக ஓட்டுறதுனால ஜாலியாக தான் இருக்கும். இந்த ரூட்லாம் வந்திருக்கோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் இங்கே இந்த ரூட் தான் ரெக்கார்ட் பண்ணணும்னு தெரியல, பட் ஆனால் இந்த ரூட்டில் தான் நம்ம வந்திருக்கோம். வந்துட்டு இப்படி கட்டாவே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம். இப்படி போனால் சிக்பல்லாப்பூர் அந்த சைடு, இது வந்து அந்த சைடு போனால் சிக்பல்லாப்பூர், அந்த ஈஷாலாம் போனோம்ல அது அந்த சைடு போனால் ஸ்ட்ரெயிட்டாக போனால் போயிட்டு இது பண்ணால் பூனே ரோடு. யாருன்னே தெரியலடா, நான் பாட்டுக்கு கை காமிச்சிட்டேன். அவரு பேந்த முழிக்கிறாரு, யாரா அப்படின்ட்டு. ஒரு ரைடர் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. அவனும் இந்த வழியில் தான் வருவாங்க, அவங்களும் பார்ப்போம். லாரியே 80 போகுது, சைடே விட மாட்டான் போலயே. லாரியே 80 ஓட்டிட்டு இருக்காங்க, 50 ஸ்பீடு கம்மியாக ஓட்டிட்டு இருக்கும் போல. ஆறு பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக ஜம்முன்னு போகிறாரு. நமக்கு இந்த டிராவலிங்கில் பாட்டு கேட்குறது செட் ஆக மாட்டேருக்குங்க. அது நமக்கு ஹேபிட்டு, நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது ஓட்டக்குள்ள அப்படின்றது ஒன்று. அது வண்டி ஃபீல் ஆகி அது ஒரு ஃபீலுங்க, தனி ஃபீலு, பாட்டு கேட்காம ஓட்டுற ஃபீலு. இல்லை நான் என்ன பிளான் வச்சுருந்தேன்னா ப்ளூடூத் டிவைஸ் வாங்கிடலாம், ஸோ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். அதான் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், பார்ப்போம். அது எல்லாமே ஒரு 10-15K சம்திங் வந்துட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா வாங்கிடுவேன்.
ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது. நல்லா இருக்கு. மேலே மலைக்கு மேலே அதான் அது எப்பயுமே அப்படி தான் இருக்கும் மலைக்கு மேலாம். எல்லோரும் இங்கே தானே வராங்க. இது ஆக்சுவலாக ஒரு குட்டி ஸ்பாட்டு தான், பெரிய ஸ்பாட்லாம் கிடையாது. ஏர் வேறு நிறைய வச்சுட்டு தூக்கி தூக்கி போடுது. அதான் பங்க் பார்த்து கம்மி பண்ணணும். போடு ட்ரெயின். தண்டவாளம்லாம் ட்ரெயின் எப்படா வரும்? தண்டவாளம் கேட்டு திறந்துருக்கு. நமக்கு பிரச்சனை இல்லை. எங்கடா போயிட்டாரா? கிளம்பிட்டாரட்டங்க அவரு. மலைக்கே போயிட்டு போயிரு. ஆக்சுவலாக புனே ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வரக்குள்ள ரைட் சைடு ஒரு கட்டு வரும். அந்த கட்டில் தான் கட் பண்ணணும், ஸ்டாச்சு கிட்ட கரெக்டாக. நானும் பார்க்கல, ஸ்ட்ரைட்டாக போயிட்டுப்பேன். தேவரன் இண்டிகேட்டர் போட்டாரு. நல்ல வேலை அதில் தான் எனக்குமே. எங்கே இருக்காரு அவர்லாம்? போயிட்டு போடுறாங்க. போட்டு நல்லா இருக்கேப்பா. டயர் வெடிக்காம இருந்தா சரி. ஏர் இல்லைன்னா போகலாம். ஏர் ஏன் இவ்வளோ அதிகமாக வச்சுருக்கான்னு தெரியல. 40 வச்சுருப்பான் போல. ஐயோ இவங்க வேற வராங்களே முன்னாடி. கடிக்கிற மாதிரியே வரான்டா. சில்லுன்னு இருக்கே. அங்கே போகிறதுக்கு மேலே என்னமோ இருக்கு. மேலே ஏறுவோமா? காடு எடுத்து மேலே விடு. வீட்டுக்கு போய் அவுத்துருவேன்னா என்ன ஒன்றும் புரியலையே. வா போ. பக்கம் தான்டா இருக்கு. பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்கு. பக்கம் தான், ஒரு 1000 படி இருக்கும் அவ்வளோ. எல்லாரும் இதே வழியில் தாண்டா வராங்க. அங்கே பேர் ஸ்கார்பியோ. பின்னாடி வீவா நல்லா தாண்டா இருக்கு. ஓகே கைஸ், ஃபைனலாக ட்ரிப்பு முடிச்சு. இது ஒரு ஷார்ட் ட்ரிப் தான். ஸோ வீடியோவும் உங்களுக்கு ஷார்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம், இட்ஸ் அ குட் மெமரிஸ். போல்டுமலை போனோம்ல,
அங்கெல்லாம் இந்த மாதிரி பிரேக் பிடிச்சாலும் இன்ஜின் பிரேக்கிங்லேயும் வண்டி நிற்கவே இல்லை. அப்படியே அது பாட்டுக்கு சல்லுன்னு வருது. ஆஹா, சூப்பர் பைக் வருதுடா. கரெக்டாக அட்வென்ச்சராகவே வருதுடா வண்டி கவாசகி. சவுண்டு சைலன்சர் ஸ்டாக்கு. சவுண்டு வராதுடா இதில். ஆமாம் வரும், லைட்டாக வரும். சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவ்வளோதாங்க, பெங்களூர் தான். சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன ட்ரிப்பு தான். காலையில் வந்தீங்கன்னா மதியமே கிளம்பிடலாம். ரொம்ப அந்த அளவுக்கு சாயந்தரம் தான் கிளம்பலாம் அப்படிலாம் இல்லை. காலையில் வந்தீங்கன்னா மதியம் கிளம்பிடலாம். சின்ன ட்ரிப்பு. மதியம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா நாளைக்கு மண்டே இல்லையா, சண்டே ரைட்ஸ் கண்டிப்பாக வரலாம். சாட்டர்டே ரைடு வந்து கொஞ்சம் லாங் போங்க. பட் ஆனால் சண்டே ரைடு வரக்குள்ளே இந்த மாதிரி சின்ன இடத்துக்கு வரலாம். என்ன காலை தூக்கி அங்கே வச்சுருக்கிறாரு. வீலாக முடிச்சிடுவோன்ட்டு சொல்லிட்டு இன்னும் முடிக்கல, கண்டினியூவாக போயிட்டுருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் அங்கே ஒரு இடத்துக்கு போய்ட்டு இது பண்ணிக்குவோம். எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க. கேமரா வச்சுருக்கிறதுனாலயா? அதுக்காக தான் இருக்கும். அங்கே நாங்கள் போல் அந்த இடத்துக்கு அது ட்ரெஸ்ஸு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது கொஞ்சம் வரக்குள்ளே பார்த்துவாங்க. ஷார்ட்ஸ் என்ன ஷார்ட்ஸு லுங்கி மட்டும் அலோடு இல்லை, மற்றபடி பேண்ட் இதெல்லாம் அலோடு தான். ஃபார்மல். ஹெய், சும்மா சண்டை போட்டுக்கிட்டு. ஆஹா, நான் சண்டை போட்டுட்டு இருக்கேங்க.